படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 2-3 பேர் பேசினாங்க. பேசிட்டு ஐயோ நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அங்கே, இல்லையே அது கொஞ்சம் அவங்க நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதனால நீங்கள் வெளில வந்து வேற எங்கேயாவது பண்ணிவிடுங்க அப்படின்னு எனக்கும் சொன்னாங்க, பொன்ராம் சாருக்கும் சொன்னாங்க. நான் மேடையில் சொல்லிக்கிறேன் சார், நீங்கள் எடுத்துக்க வேணும், ஏன்னா உண்மை என்னன்றது தெரியணும் இல்லையா சார். நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ நானும் பொன்ராம் சாரும் பேசிக்கிட்டோம். ஓகே நம்ம இது வந்து ஓகே வெளில போய் இந்த படத்தை பண்ணால் இந்த படம் ரிலீஸ் ஆகும், படம் வரும், நம்ம நல்ல இயக்குனராக இருப்போம், நல்ல நடிகராக இருப்போம். பட் இப்போ இந்த சுச்சுவேஷனில் யார் கஷ்டம் நமக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கூட நின்னா நம்ம நடிகனாவோ இயக்குனராகவோ இருக்கிறத தாண்டி நல்ல மனிதனாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து 2 பேரும் உறுதியாக இருந்தோம். இந்த படம் என்னவா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லாருமே லிங்குசாமி சார், போஸ் சார் பின்னாடி நிற்கிறோம், நின்றுட்டே தான் இருப்போம். எங்களுக்கு இந்த படம் வரணும் அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் எல்லாரும் ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இது வரும், இதுக்கு பிரச்சனை இருக்குது, இதுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளத்தை ஃபேஸே பண்ணலன்னா, நான் அடிக்கடி ரஜினி சார் சொன்ன லைனை தான் மைண்டில் வச்சுக்குவேன், சோதனையை சந்திச்சாதான் ஏன் சாதனை அப்படின்னு சொல்லி. சாதிக்கிற நாள் ஒரு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில். அன்னைக்கு இன்னும் டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன் இதை பற்றி. ஏன்னா நிறைய காயப்பட்டோம், நிறைய கஷ்டப்பட்டோம். அதுக்கெல்லாம் நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இன்றைக்கி இந்த டீசரை, இந்த போஸ்டரை, இந்த இடத்துல எல்லாரும் உட்காந்து ஒன்றா பார்க்குறது தான் எங்களுடைய பெரிய சந்தோஷம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு இந்த படம் இங்கே வந்திருக்குன்னா இதை தாண்டி இன்னும் ஒரு பெரிய ஸ்டேஜில் இந்த படம் போய் நிற்கும். அன்றைக்கி அந்த ஸ்டேஜில் நாங்கள் எல்லாருமே அவங்கள இன்னும் சந்தோஷமான முகத்தோட சந்திப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது.